பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே தேவ சபையிலே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் அவரையும் ஆசீர்வதித்து கர்த்தரை நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை பிரியமானவர்களே இந்த நாள்களும் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் ஆண்டவர் கிருபைகளை அதிகமாய் தந்து கர்த்தரை நடத்துவாராக. கடந்த சில மாதங்களாக கானான் யாத்திரை குறித்து நாம் தொடர்ந்து நாம் தியானிக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துவாராக. அல்லேலூயா. கடந்த நாட்களே யாத்திராம 8வது அதிகாரம் 27வது வசனத்தில் 3 நாள் பிரயாணங்களை குறித்து நாம் தொடர்ச்சியாக நாம் தியானிக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் தருகிறபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். முதல் நாள் பிரயாணம் பிரியமான ரட்சிப்பின் அனுபவத்தை சொல்லுகிற ஒரு காரியம் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். 2வது நாள் பிரயாணம் ஞானஸ்தானத்தை குறித்த ஒரு காரியம், ஒரு ஆவிக்குரிய காரியத்தை வேதம் நமக்கு என்ன காண்பித்துக் கொடுக்கிறது குறித்து தெளிவாக நாம் புரிந்து கொள்ளும்படியாக நம்முடைய விசுவாசம் என்ன என்பதை அறிந்து கொள்ளும்படியான ஒரு பெரிய வாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாப்டிசம் எடுக்க தகுதியுள்ள 3 காரியங்களை கடந்த வாரத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து வரேன். ஒன்று, பிரியமானவர்களே, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிற அந்த அனுபவம் நமக்கு வேண்டும். 1 பேதுரு புஸ்தகத்துல பேதுரு அழகாக எழுதாம், பாவத்துக்கு செத்து நீங்கள் நான் பாவத்தை செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக அவர் கல்வாரி சிலுவை சுமந்தார் என்று சொல்லி பேதுரு தெளிவாக அவன் சொல்லுகிறேன். நீங்கள் நான் வரைந்து கொள்ள வேண்டும். எனவே பிரியமானவர்களே, ஞானஸ்தானம் எடுக்க தகுதியுள்ளவர்கள் முதலாவது பாவத்துக்கு மரிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறார். இரண்டாவதாக கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் சொன்ன கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். தங்களுடைய மாம்சத்தை கிரியைகள் கலாத்தியர் 5:19, 20, 21 சொல்லப்பட்ட அந்த முழுமையான பிரியமானவர்களே அந்த மாம்சத்தை கிரியைகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கும். அதுதான் மேன்மையானவருக்காக. அப்படிப்பட்டவர்களே அதிலே பங்கெடுக்க அவர்கள் தகுதியுள்ளவர்களாக இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. சிலுவையில் அறையப்பட்ட முதலாவது சிலுவை தான் மேன்மை. அந்த ரத்தத்தினாலே முற்றிலுமாய் கழுவப்பட்ட பிள்ளைகளாக இருக்கலாம். அந்த மாம்சத்துக்கு செத்தாதான் பாவத்துக்கு நம்ம சாக்க முடியும். அல்லேலூயா. பாவம் சொன்னாலே அந்த மாம்சத்துக்கு கிரியைகள் தான். அந்த 17 நமக்குள்ள பாவத்தை உருவாக்குது. நல்ல புரிஞ்சு, அதுதான் பாவத்தை உருவாக்குற ஒரு காரணம். அந்த சொன்ன 21 வசனத்தில் சொன்னாரு, இப்படிப்பட்டவர்கள் தேவ ராஜ்யத்தை சொல்ல சுதந்திரிக்க முடியாதது வேணும் சொல்ல. இதுல ஒண்ணு இருந்தாலே தேவ ராஜ்யத்துக்கு போக முடியும். அன்னைக்கு என்னன்னா நாங்க பிராக்டிஸ் எடுத்துருக்கிறோம், நாங்க பரலோகத்துக்கு போயிருவோம்னு சொல்றோம். ஏன்னா ஆண்டவர் சொல்லுங்க, ஒரு ஜலத்தின் ஆண்டவர் தேவ ராஜ்யத்துக்கு போக முடியாது. அதனால ஜலத்தினால் பிறந்த தேவ ராஜ்யத்துக்கு போயிடல. பைபிள் சொல்லுது மாம்சத்துக்கு ஒன்று இருந்தாலே பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. என்னதான் ஞானஸ்தானம் எடுத்தா என்ன கருவம் எடுத்தாலும் உள்ளத்துல பகை, பொறாமை, வஞ்சகம், பிரியமான பழிவாங்குற எண்ணங்கள், சூதாட்டம், களியாட்டுகள், மதுபான வேறு, விபச்சாரம், வேசித்தன, காம விகாரம், அசுத்தம், பகை, விரோதங்கள் இவையெல்லாம் இருந்தா இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தாலே போதும் தேவ ராஜ்யத்தை சொல்லலையே. நம்ம பாவத்தை நினைச்சல, பாவத்தை செத்தா இதுல ஒண்ணுமே நமக்கு நினைச்ச இருக்கவே இருக்காது. அதுதான் பாவத்தை செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிற காலம். அப்போஸ்தலன் பவுல் அதான் சொல்ற, நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன்னு சொன்னான். இது நான் அல்ல, என்னுடைய பழைய சுமாரம் மாறி போனேன். என்னுடைய பழைய குணங்கள், மாம்சத்துக்கு உலகத்துடைய எல்லாமே எனக்கு போய்விட்டது. இது நான் அல்ல, இயேசு மட்டுமே எனக்கு பிழைத்திருக்கிறான்னு சொல்ல அவன் தெளிவான ஒரு சாட்சி அவர் பகிர்ந்து கொள்கிறான். அதுதான் சிலுவையில் அறையப்படுகிற அனுபவம். அந்த அனுபவமே ஞானஸ்தானம் எடுக்க தகுதியுள்ளதாக நம்மை மாற்றுவதை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். 3வது கலாத்தியர் 6வது அதிகாரத்திலிருந்து உலகத்துக்கு நீங்கள் மதிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். உலகத்தினுடைய ஆசை இச்சைகள் நமக்குள்ள இருக்க கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க பார்க்கலாம், நிறைய காரியம் தான் நான் சொல்லுவேன். கடந்த வாரத்தை அண்டூர்ல பதிவு செய்யும் அந்த செய்தி கொடுக்க ஒரு காரியத்தை பதிவு பண்ணேன். என்ன பதிவு பண்ணேன்னா, நகை நினைச்ச மாட்டாங்க, நகை நினைச்ச மாட்டாங்க, தங்கம் போட மாட்டாங்க. ஆனா தங்கத்தை வீட்டுல வச்சிருப்பாங்க. தங்கம் போட்டா பாவமா, வீட்டுல வச்சிருந்தா வீடு பரிசுத்தமா. இது எந்த பைபிள் எழுதப்பட்ட காரணம் எனக்கும் பத்திய மாட்டாங்க.
எந்த பைபிள் எப்படிப்பட்ட வார்த்தைன்னு எனக்கு புரிய மாட்டேது. தங்கத்தை வீட்டுல வச்சிருக்கலாமா? போடக்கூடாது. அது போட்ட பாவம்னா பாவமான அந்த கிரியை நம்ம வீட்டுல நினைச்சக்கூடாது. தங்கம் பாவம்னா அந்த பாவப்பட்ட தங்கம் வீட்டுல நினைச்சக்கூடாது. ஜனங்கள் எப்படி நான் வஞ்சிக்கலான்னு போட்டா பரிசுத்தம் வேணுமா? அப்ப வீட்டுல பரிசுத்தம் உண்டாயிருமா? ஒரு திருமணத்துக்கு அட்டன் பண்ணேன். பொண்ணு சலிஷான பொண்ணு, பையன் திருச்சபை சார்ந்த ஒரு பையன். பையன் பஞ்சவச சபை, பொண்ணு சலிஷான பொண்ணு. நிறைய தாலி கட்டணும். மாமியார் ஒரு செயின் கொண்டு போட்டாங்க, கையில வாங்கிட்டான். செயின் அவன் போட மாட்டான். அப்ப கையில வச்சு கூடாது, வாங்க. போட்டா பாவம்னா கையில வாங்குறது பாவம் தான். உண்மைதான், போயிட்டு இல்லையே. தங்கத்துல ஒரு ஆசை இருக்குதா இல்லையா? நீ வருத்தியா? எதை வருத்து நீ ப்ராக்டிஸ் நடத்த? தங்கத்தை வெறுப்பு இல்லையே, கை கொண்டு நீ வாங்கதானே செய்த. வெறுக்கிறதா இருந்தா சொல்லணும், தங்கமே நான் போட மாட்டேன், அது எனக்கு தேவையும் இல்லைன்னு சொல்லணும். அவன் தான் உண்மையான ஒரு ஆவிக்குரிய மனிதன். அப்படிப்பட்டவன் நாம் சார்ந்த தகுதி உள்ளவன். இதுதான் நான் சொன்னேன். பவுல் சொன்னது சொல்லல, உலகத்துக்கு ஒரு ஒத்த வேஷம் போடாது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாது. அதுதான் வேதம் கற்றுக் கொடுக்கிற காரணம். வேதத்துடைய முக்கியத்துவம் அதுதான். எடுத்தா நகை போடக்கூடாது, ஓகே, சந்தோஷம், ஏற்றுக் கொள்கிறார். அப்படியா அந்த தங்கம் வீட்டில் நினைச்சக்கூடாது, இருக்க கூடாது. பேப்டிஸ்ட் எடுத்தவன் தன்னை வெறுக்கிறான். அப்படியான உனக்கு சொத்து நினைச்சவன் இருக்க கூடாது. ஆண்டவர் ஒரு பையனை பார்த்து என்ன சொன்னார்? அவன் கேட்டான், நித்தியத்தோடு போனா என்ன செய்யணும்? பல்லவத்துக்கு போனா என்ன செய்யணும்? இன்னைக்கு எல்லாரும் பேப்டிஸ்ட் எடுத்தா திரும்ப பல்லவத்துக்கு போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு பையன் கேட்டான், ஆண்டவரை பல்லவத்துக்கு போனா நான் என்ன செய்யணும்னு கேட்டான். ஆண்டவர் என்ன சொன்னார்? பிரமாணங்களை கடைபிடின்னு சொன்னார். முதல்ல அவன் சொன்னது என்னது? பிரமாணங்களை கடைபிடின்னு சொன்னார். பிரமாணங்களை கடைபிடின்னு சொல்லும்போது அவன் சொன்னான், ஆண்டவரை என் சிறுபிராயத்திலே பிரமாணத்தை கரெக்டா கடைபிடி. ஒன்றுல நான் தவறு, பிரமாணத்தை கரெக்டா கடைபிடிய. எதுலையுமே நான் தவறுனது. என் சிறு பிராயம் முதல் பிரமாணத்தை சரியா கையாண்டு கொண்டு வருகிறேன். அப்படி ரொம்ப நன்றிப்பா, சந்தோஷம். அப்படி சொன்ன பிரமாணத்தை கடைபிடின்னு சொன்னாரு. பிரமாணத்தை கடை ரொம்ப சந்தோஷம், ரொம்ப. அடுத்தது பார்த்துச்சோம், உன்கிட்ட ஒரு குறை இருக்குன்னு சொன்னேன். வந்துட்ட ஒரு குறை இருக்குன்னு சொன்னேன். என்ன குறை? என்ன அந்த சொன்னாரு, நித்தியத்தை சுதந்திரிக்க பல்லவராயத்தில் போனோம்னா உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரத்துக்கு கொடுத்தது என்ன பின்பற்றுவான். அப்போ உலகத்துக்கு நீ சாதனம் சொல்லி கத்த சொல்றார். உலகத்துக்கு சாதனம், அந்த மனிதனுக்காக கற்றுக்கொண்டதுக்கான உலகத்துக்கு சாதனம். நீ ஆஸ்தி உடையவனாக இருக்கிறான், நீ செல்வாக்கு உடையவனாக இருக்கிறான். நீ என்னை பின்பற்றி வரணும்னு சொன்னா, நீ என்னை பின்பற்றினவனாக இருக்கணும்னு சொன்னா, நான் இருக்கிற அந்த தேவ ராஜ்யத்தை நீனும் பிரவேசிக்கணும்னு சொன்னா, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு தரித்திரத்துக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றுவான். பைபிள் என்ன சொல்லுது? மனம் இல்லாமல் அதை விட்டு கொடுக்க, பல்லவ ராஜ்யத்துக்காக நிலத்தை கூட அவன் சொல்ல விட்டு கொடுக்க மனம் இல்லாம அவன் போயிட்டான் பைபிள் சொல்லுது. இந்த கதைக்குடைய காரியம் தான். பேப்டிஸ்ட் எடுத்த உடனே பல்லவ தேசம் போக முடியும். திரும்ப எடுத்த உடனே பல்லவத்துக்கு போக முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். பைபிள் தெளிவா படிக்கணும். சின்ன ஏதோ ஒரு வசனத்தை பிடிச்சிட்டு இதுதான் சொல்லி தொழில் இருக்க கூடாது. அன்னைக்கு நம்ம பைபிளை வளரல, நம்ம வேத வசனத்தை சரியா படிக்கல. அதனால ஒரு சில வசனத்தை மட்டும் சொல்லி நம்மளை அப்படியே ஏமாற்றிடுறோம். நான் சொல்றேன், ஓகே ப்ராக்டிஸ் எடுக்கிறேன், ஓகே சந்தோஷம். ப்ராக்டிஸ் எடுத்தா பல்லவத்துக்கு சந்தோஷம். நான் மறக்கல, உங்க விசுவாசத்தை நான் ஒப்புக்கொள்றேன், ஓகே தேங்க்ஸ். ஆனா உலகத்துக்கு வச்சிருக்கோம், உலகத்துக்கு மறித்தோமா, பாவத்துக்கு மறித்தோமா, மாம்ச திகரையில் ஏதாவது நம்ம இழந்தோமா, ஏதாவது விட்டு கொடுத்தோமா? இல்லையே. அப்ப பிராக்டிஸ் எடுத்தா பல்லவத்துக்கு போலாம் இருக்கிற அந்த நிச்சயம் எப்படி உண்டாகும்? வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இல்லையா?
வேதம் நமக்கு தெளிவாக நிறைக்கப்பட்ட புஸ்தகம் நமக்கு அநேக சத்தியம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது அல்லவா? நான் சொன்னேன், நானும் எதிரி அல்ல, பிரச்சனை எதிரி அல்ல. ஹல்லேலூயா. அதை ஒத்துக்கொள்கிறது, ஆனால் எடுக்க தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டும். அதான் சொன்ன சீஷராக்கு அதிகப்படுத்தோடு சொன்னார். ஹல்லேலூயா. சீஷராக்கு, அவனை சீஷராக்கு, அவன் எல்லாத்தையும் விட்டு, சீஷன் என்பவன் எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவன் குருவை பின்பற்றுகிறவனாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் அடிச்சுவடுகளை அவன் பின்பற்றுகிறவனாக இருக்க வேண்டும். அதனால வீடு இருக்கக்கூடாது, ஒன்றுமே இருக்கக்கூடாது. நம்ம உபதேசம் அப்படி அல்ல, எல்லாத்தையும் வச்சுக்கா ரட்சிக்கப்படும் ஞானஸ்நானம் எடு, பரிசுத்தமாக எடு. அதுதான் நம்முடைய விசுவாசம். அதை விட்டுட்டு எதை கலந்து இதை கலந்துன்னு சொன்னா அது வீட்டுல இருக்கக்கூடாது. அந்த நேரம் சொத்து நம்ம மேல சொத்து இருக்கக்கூடாது. ஆண்டவன் சொன்னார், எல்லாத்தையும் விட்டு விட்டு தரித்தலை கொடுத்துட்டு என்ன பின்பற்றுவான். கண்கூட பார்த்த நடந்த சம்பவத்தை நான் சொன்னாங்க. அதான் சொன்னேன், ஒரு திருமண வீடு நான் கண்ட ஒரு காலம் வெளியிட்டு போனேன். மாப்பிள்ளை ஏக்காவுக்கு அங்க போன கொடுக்கணும்ல, பண்ட மாற்றம் வரும் இல்லையா? மாப்பிள்ளை ஏக்காவுக்கு ஒரு மனமாற்றம் போனோம்னா அவளுக்கு போடுவா விட்டுதாங்க. ஒரு காப்பு கொண்டு விடுதாங்க, அக்கா போட மாட்டான், பிராக்டிஸ் எடுத்தவனா வாங்கவே கூட நான் சொல்றேன். நீ போடுகிறது பாவமானால் நீ வாங்குகிறது பாவமாக இருக்கும். அந்த தங்கம் உன் சரீரத்தில் இருக்கும்போது அது பாவமாக இருக்குமானால் உன் வீட்டில் இருக்கும்போது அது பாவமாக இருக்கும். அது ஒரு நாள் பரிசுத்தமாக தங்கத்தை போட்டால் அது பிராக்டிஸத்தை அது தரைக்குறைவை கொண்டு வருமானால் அது உன் வீட்டில் இருந்தாலும் பிராக்டிஸத்தை தரைக்குறைவாய் மாற்றும். சொன்னான் முதல்ல உபதேசம் எல்லாத்தையும் விட்டு விட்டுவான். அதெல்லாம் பவுல் சொன்னான், 11 கப்பலுக்கு சொந்தக்காரனாக அவன் சொன்னான், என் ஆண்டவராக இயேசு மட்டும் போது நீதெல்லாம் குப்பன்னு சொன்னான். எதையுமே வேணும் தேடி, எதையுமே தேடி. அப்போஸ்தலர் 9ஆவது அதிகாரம் ஆண்டவனை சந்திக்கிறார். சந்தித்த அன்றிலிருந்து எல்லாத்தையும் விட்டு விட்டு அவன் கர்த்தரை பின்தொடர்கிறவனாக இருந்தான். அதுதான் மேன்மையான ஒரு காரியம். இது 2வது நாள் பிரயாணத்தை குறித்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எப்படி முன்னேற வேண்டும், அந்த 2வது காரியம், 2வது நாள் பிரயாணத்துல நாம் எப்படி நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை கற்றுக் கொடுக்கும்படியான கிருபைகளை அந்த தந்தபடினாலே ஆண்டவருக்கு நான் நினைச்சேன். இன்றைக்கு 3வது நாள் பிரயாணத்தை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியாக இருக்கிறோம். 3வது நாள் பிரயாணம் என்பது ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறிக்கிற ஒரு மகிமையான ஒரு காரியம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும், ஞானஸ்நானம் எடுத்திருக்க வேண்டும், ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு மகிமையான ஒரு காரியம். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை, இதுதான் ஆவிக்குரிய சத்தியம். அதற்கு பிற்பாடு ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு அதுதான் அப்படி சொல்றாரு, ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை தொழுது கொள்ள. அல்லேலூயா. உண்மை இருக்கணும், பாவத்துக்கு செத்து நீதிக்கு மரித்திருக்க உண்மை இருக்கணும், அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கணும். ஆவியானவர் அப்படிப்பட்ட மனிதனை அவர் ஆளுகை செய்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தரை நடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அபிஷேகத்துக்கு சில காரியங்களை யோவான் 14வது அதிகாரம் 16, 17, 18 வசனத்திலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கும்படியாக இருக்கிறார். வேத வசனத்தின் மூலமாக ஆவியானவர் நம்மோடு கூட கிடைப்படுவாராக. வேதம் என்ன சொல்கிறது? யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறோம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்னென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு பேச்சனவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு இங்க தெளிவான ஒரு காரியத்தை பதிவிடுகிறார். அவர் உங்களுடனே கூட இருக்கும்படியாக, அல்லேலூயா, அவர் உங்களுடனே கூட இருக்கும்படியாக வேறொரு பேச்சனவாளனை அவர் அனுப்புவார். அதற்காக நான் ஜெபிக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்காக நான் ஜெபிக்கும்படியாக இருக்கிறேன். 12வது வசனத்தில் என்ன தெரிந்தார்னா, பிதாவிடத்தில் தான் போகிறபடினாலே அவர் எங்க போனார்னா பிதாவிடத்தில் போகிறார். அல்லேலூயா. அதனால சிஷ்யர் வந்து சொல்றாரு, நான் பிதாவிட்ட போறேன், நான் அங்க போய் ஜெபம் பண்ணுவேன், என் பிதாவிடத்துல நான் ஜெபம் பண்ணேன். எதுக்காக ஜெபம் பண்ணுவேன்? உங்களோடு கூட இருக்கும்படியாக. என்னால 3 வருஷம் உங்களை 33 வருஷம் உலகத்தை வாழ்ந்த 3 வருஷம் கர்த்தர் சிஷ்யரோடு கூட இருந்தார்.
அவருடைய ஊழியம் முடிய போகிறது. ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்தை எதுக்கு வந்தாரோ தன்னுடைய பிதாவுடைய சித்தத்தை அவர் செய்து முடிக்க வேண்டியதாக இருக்கிறார். மீண்டும் பிதாவிடத்தில் அவர் செல்லும்படியாக இருக்கிறார். எனவே சீஷரை அவர் திடப்படுத்துகிறார். இதுவரையும் சீஷரோடு கூட இருந்த ஆண்டவர் பிதாவிடத்தில் அவர் போகிறபடினாலே சீஷரை திடப்படுத்த என்ன சொல்லுகிறார்? உங்களுடனே கூட இருக்கும்படியாக நிரந்தரமாக உங்களுடனே கூட இருக்கும்படியாக வேறு ஒரு தேற்றவாளரே அவர் உங்களுக்கு தந்தவார்களே. அதுதான் ஆவியின் அபிஷேகம். புரிந்து ஏன் ஆண்டவர் வார்த்தை சொல்றான்னு சொன்னா, இந்த 12 சீஷர்ல ஆண்டவரை நம்பி இருந்த ஜனம். அதை 10வது அதிகாரத்துல முதல் 3 வசனத்துல ஆண்டவர் சீஷரை அவர் தேர்ந்தெடுக்கிறார். ஆண்டவர் நம்முடைய சீஷரை தேர்ந்தெடுக்கிறார். மார்க் 3வது அதிகாரத்துல அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்மை சார்ந்தவர்களை மலைக்கு அழைக்கிறார். அவர் நம்மை சார்ந்தவரை மலைக்கு அழைக்கிறார். அது மார்க் 3வது அதிகாரத்தை தெரிந்து கொள்ளலாம். வாசிக்கலாம் 13வது வசனம். பின்பு அவர் ஒரு மலையில் ஏறி நமக்கு சித்தமானவரை அவருக்கு எல்லாரையும் கூப்பிட்டார். அவருக்கு சித்தமான அவரை பின்பற்றுகிற எல்லாரையும் இயேசு தமிழத்தில் அழைத்தார். 12 பேரை மாத்திரம் அல்ல. மார்க் அதை தெளிவாக பதிவிடுகிறார். நமக்கு சித்தமான நம்மை சார்ந்து வாழுகிற எல்லாரையும் கர்த்தர் மலையிலே அவர் அழைக்கிறார். அழைக்கிற ஆண்டவர் 3 காரியங்களுக்காக 12 பேரை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். நீங்க வேதத்தை வாசிக்க முடியும். 12 பேரை 14 வருஷத்துல 12 பேரை அவர் தேர்ந்தெடுக்கிறார். எல்லாரையும் கூப்பிட்டவர், எல்லாரையும் அழைத்தார். அழைத்து 12 பேரை மாத்திரம் தனக்காக தேர்ந்தெடுக்கிறார். எதற்காக தேர்ந்தெடுத்தாரா? அவர் தம்முடனே கூட இருக்க, அவர்கள் தம்முடனே இயேசுவோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக அவர்களை அனுப்பவும் வியாதியஸ்தரை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படியாக அவர்களை ஏற்படுத்தினார். 3 ஊழியம் தான். சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட 3 ஒரு காரியம். ஆண்டவர் 12 பேர் எதற்காக தெரிந்தால் 3 காரியம் தான். ஒன்று, சீஷர்கள் இயேசுவோடு இருக்க வேண்டும். இந்த 12 பேர் எப்போது அவரோடு கூட இருக்க வேண்டும். அதுதான் அந்த திட்டம். அதற்காக தேர்ந்தெடுத்தான். 12 பேர் எப்போது அவரோடு கூட இருக்கணும். 2வது, இயேசு எப்படி ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினாரோ அதே போல இந்த 12 பேரும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர் பிரசங்கம் பண்ண வேண்டும். 3வது, விசுவாசப்படி அகப்பட்ட யாவரை விடுவிக்கிறவர்களாகவும் மற்ற வியாதிகளை குணமாக்குறவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி 3 காரியத்துக்காக 12 பேரை காத்து தேர்ந்தெடுத்தார்களே. இந்த 12 பேருக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுக்கிறார். எப்பொழுது அவர்கள் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்பதை தேவன் கேட்டார். ஆனா இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? எப்பொழுது ஆண்டவராய் இயேசு அந்த 12 பேரை தேர்ந்தெடுத்தாரோ அன்று முதல் கெத்செமனே தோட்டம் வரையலாம் அவரோடு கூட இந்த 12 பேர் இருந்தார்கள். எது வரைக்கும் யாரா கெத்செமனே தோட்டம் சொல்ல காரணம் என்ன? இயேசு அங்க கைது சென்றோட ஒருத்தரில் எல்லாம் ஓடிட்டாங்க. அது வந்து யார் கூட இருந்தாங்க? இயேசுவோடு கூட. அதான் கெத்செமனே தோட்டம் நான் சொன்னேன். நீங்க புரிஞ்சுக்கணும். கெத்செமனே தோட்டம் தான் இயேசு கைது செய்யப்படுகிறார். அதுக்கப்புறம் ஒருத்தன் எல்லாம் சதறினான். ஒருத்தன் பக்கத்துல எல்லாம் ஓடிட்டாங்க. ஒருத்தன் அவங்களோட கூட இல்லை. அதுவரையிலும் இயேசுவோடு கூட தான் இருந்தாங்க. அதுவரையும் அவரை சார்ந்து இருந்தார்கள். அவர்கள் ஆகாரத்துக்காக இயேசுவை சார்ந்திருந்தார்கள். ஒரு பிரயாணத்துக்காக இயேசுவோடு கூட சார்ந்திருந்தார்கள். தன்னுடைய தேவைகளுக்காக இயேசுவோடு சார்ந்திருந்தார்கள். ஊழியத்துக்காக இயேசுவோடு கூட சார்ந்த எல்லாவற்றுக்காக என் ஆண்டவராய் இயேசுவை சார்ந்த சீஷர்கள் என்னை தனிமைப்படுத்தப்படும் விடுவார்கள் என்பதுதான் ஆண்டவருடைய கவலையாக இருந்தது. அதான் தேவனுடைய கவலை. எனவே தான் ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்? யோவான் 14வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார், உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன்னு சொன்னார். அல்லேலூயா. ஒரு நாள் உங்களை நான் தனிமையை விட மாட்டேன்னு சொன்னார். நல்ல புரிஞ்சுக்கணும். ஏன் பரிசுத்தாவே நம்ம அனுப்ப காரணம் தான். ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை தனிமையை இருக்க விட மாட்டேன்னு சொன்னார். நீங்க தனிமையா இருப்பது எனக்கு பிரியமில்லாத காரியம் என்று கர்த்தர் சொன்ன காரியம். நான் எப்பொழுதும் அவருடனே கூட இருக்க விரும்பினார். அல்லேலூயா. சீஷர்கள் எப்பொழுதும் இயேசுவோடு கூட விரும்பினார்.
சீசர்கள் எல்லாரையும் விட்டு விட்டார்கள். எல்லாம் படகை விட்டார்கள், மலைகளை விட்டார்கள், வேலைகளை விட்டார்கள், தன் தகப்பன் தாய் எல்லாவற்றையும் விட்டார்கள். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரை பின்தொடர ஆரம்பித்தார்கள். இப்பொழுது இயேசு பிதாவுடைய சமூகத்தில் போகப்படுவதனால சீசர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு விடுவார்கள் அவருக்கு தெரியும். எனவே தான் அவர் சொன்னாரு, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். அல்லேலூயா, நான் என் பிதாவை வேண்டிக் கொள்வேன். அவர் எப்பொழுது உங்களோடு கூட இருக்கும்படியாக ஒரு பேச்சல் வாழ்வை உங்களுக்காக அவர் அனுப்பி தருவார்களே. அதுதான் பரிசுத்தமான அபிஷேகம், அதுதான் அவையான அபிஷேகம். எனவே தான் இயேசு சொன்னார், ஒரு நாளும் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று சொல்லலை. ஒரு நாளும் என் பிதாவாகிய தேவனை தனியே இருக்க விடலை. எப்பொழுதும் அவர் என் கூட இருந்தார். பிதாவும் அவர் ஒன்றாக இருந்தார், ஆவியானவர் ஒன்றாக இருந்தார்கள், மூவரும் ஒன்றாக இருந்தார். வேதம் நமக்கு தெளிவாக பதிவு. இப்ப இயேசு போது ஆண்டவர் அவரோடு பிராமிஸ் வாக்கு பண்ணுகிறார், நான் போவேன், என் பிதாவை வேண்டிக் கொள்வேன், உங்களுக்காக ஒரு ஆவியானவரை அவர் அனுப்பி தருவார் என்று சொல்லலே. வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் தான். ஏன் அபிஷேகம் வர வேண்டும்? காரணம் இயேசு சொன்ன காரணம் என்ன? ஏன்னா அவங்க தனிமை இருக்கக்கூடாது, அவர்களோடு கூட அவர் இருக்க வேண்டும், அவர்களை பலப்படுத்த வேண்டும். அதற்காகவே ஆவியானவரை அனுப்பி தருவேன் என்று சொல்லி இயேசு சொன்னார். இரண்டாவதாக ஏன் அபிஷேகம் தர வேண்டும்? வேதம் என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 5வது வசனம், நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அபிஷேகம் வர என்ன செய்யணும்? ஏன் அபிஷேகம் இல்லை? அபிஷேகம் வர என்ன செய்யணும்? பிதாவுடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். ஆண்டவராகிய இயேசு மரித்தார், அவர் உயிரோடு எழுப்பினார். இந்த மரணத்துக்கும் ஆவியானவர் இறங்கின அந்த நாட்களுக்கு இடையே எத்தனை நாட்கள் நடந்தது தெரியுமா? எத்தனை நாள்? இயேசு எத்தனை நாள் இந்த பூமியில இருந்தார்? உயிர்த்தெழுந்தது பாடு மரித்தார், உயிர்த்தெழுந்தார். எத்தனை நாட்கள் இந்த உலகத்தில் இருந்தாரு? 40 நாள் இருந்தார். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 2-3 வசனம் நமக்கு பதிவு. அவர் 40 நாட்கள் தன்னை உயிரோடு இருக்கிறவராக சீஷர்களுக்கு காண்பித்தார். 40 நாட்கள் உலகத்தில் இருந்தார். அவர் உயிர்த்தெழுந்த உடனே அவர் பல்லவத்துக்கு போகவில்லை. 40 நாட்கள் சீஷரோடு கூட இருந்தார். சீஷரை பலப்படுத்தினார், அநேக காரியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். தான் உயிரோடு இருக்கிறவர்களாக அவர்களை பலப்படுத்தினார். பிரியமானவர்களே, அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். இந்த 40 நாளுக்கு பிற்பாடுதான் அவர் பல்லவத்துக்கு அவர் கடந்து போகிறார். அவர் கடந்து போகிறார். போகும்போது அவர் சொன்னாரு, பிதாவுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற காத்திருங்கள். பிதாவுடைய வாக்குத்தத்தம் என்ன? யோவேல் 2 அதிகாரம் 28-29 வசனத்தை வாசிக்கிறோம். யோவேல் 2 அதிகாரம் 28-29. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் அந்த ஆட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். இதுதான் பிதாவினுடைய வாக்குத்தத்தம். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஏன் யோகத்தில் சொன்னா, பழைய படையை பார்த்தீங்கன்னா ஆவியானவர் ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் மேல் மாற்றமே இருந்தார். எதுவரைக்கும்? என் ஆண்டவராகிய இயேசுவின் காலம் வரைக்கும். எல்லாம் புரிஞ்சு தெளிவா புரியும். பாருங்க, இது உதாரணம் சொல்றேன். சாமுவேல் சவுலை அபிஷேகம் பண்ணுகிறான். இப்ப ஆவியானவர் யாரோடு கூட இருக்கிறாரு? சவுலோடு கூட இருக்கிறார். சவுலோடு கூட இருக்கிறார். புரிஞ்சுக்கணும். சவுல் கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்து விட்டாலே கர்த்தர் சவுலை படைக்கிறதுக்காக மனஸ்தாபப்பட்டான். ராஜாவாக்கின மனஸ்தாபப்பட்டான். மனஸ்தாபப்பட்ட ஆண்டவர் சவுலை விட்டு விடுகிறார், தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். வேதம் என்ன சொல்ல தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கி தாவீது மேல் வந்தார்.
அப்ப பழைய பாட்டு பிரகாரம் ஆவியானவர் யார் மேல இருந்தாரு? ஏதோ ஒரு மனிதன் மேல இறங்குவார். தீர்க்கதரிசி மேல இறங்கினார், மெய்ப்பர்கள் நடுவில் இறங்கினார். யாரோ ஒருவர் மூலமாக கர்த்தர் நம்முடைய வார்த்தையை அவர் கொண்டு வருகிறவராக இருந்தார். ஒரே ஒரு மனிதன் மேல அவர் தங்கி இருந்தார். தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே ஒரு மனிதன். அது அப்போ பிரியமான மெய்ப்பர்களாக இருக்கலாம், அது தீர்க்கதரிசிகளாக இருக்கலாம், அது நியாயாதிபதிகளாக இருக்கலாம், அது ராஜாக்களாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஏதோ ஒரு மனிதனோடு மட்டும்தான் அவர் இருந்தார். ஆனா பிரியமான யோபு தீர்க்கதரிசி மூலமாக சொல்றாரு, நான் மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷனும் ஆவியை ஊற்றுவேன். எல்லாரும் ஆவியானவரை பெற்றுக் கொள்வார்கள், எல்லாரும் அபிஷேகம் பெற்றுக் கொள்வார்கள், அவர்கள் தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள், அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். பிரியமானவர், என் ஊழியக்கார அபிஷேகம் நடக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தை நிறைவேறும்படியாக, அந்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளும்படியாக என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். அதான் சொன்னார் வாபஸ் பண்ணல, பிதாவுடைய வாக்குத்தத்தை நிறைவேற காத்திருங்கள். அவன் பரிசுத்தமுடைய அபிஷேகத்தை பெறணும்னு சொன்னா என்ன செய்யணும்? காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாக, காத்திருந்து நாம் ஜெபிக்கிறவர்களாக. சரி, இந்த ஆவியானவர் யார்? பரிசுத்த ஆவியானவர் தேற்றணும் சொல்லுங்களா? அவர் யார்? யெகோவா விட்னஸ் அவங்களை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, அது ஒரு ஆவின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மனித ரூபம் கிடையாது, அதுக்கு ஜீவனை கிடையாது, அது ஒரு ஆவி தான், வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா பதிவிடும் போது அவர் ஆவித்தன்மை உடையவராக வேதம் சொல்லும். அவர் ஆவியானவர். ஆவியானவர் வேதம் ஆவியானவர். பரிசுத்தமுள்ள ஆவியானவர், தேற்றரவாளர், அவர் துணையாளர், அவர் நம்மோடு கூட இருக்கிறவர், சத்தியத்தை போதிப்பார். அப்படின்னு சொன்னா ஒரு ஆவித்தன்மை உடையவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்படின்னா ஆவியானவர் யார்? வேதம் நமக்கு என்ன காண்பித்து கொடுக்கிறது? அப்போஸ்தலர் 5வது அதிகாரம், அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிக்கிறோம். அனனியாவே நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? 4வது வசனம். அது விற்குமுனே அது உன்னுடைய இருக்கவில்லையா? அது விற்ற பின்பு அது கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையா? நீ உன் இருதயத்தில் எப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதல்ல, நீ மனுஷனிடத்தில் அல்ல. யாரிடத்தில் போய் சொன்னா? அதுக்கு முந்தின வசனத்துல பவுல் என்ன சொன்னாலும் பேதுரு சொல்லலாம், பரிசுத்த ஆவியினிடத்தில் போய் சொல்ல முடியாது. இங்க என்ன சொன்னா? தேவனிடத்தில் நீ போய் சொன்னான். தேவனை ஆவியானவர். அல்லேலூயா. உச்சாமச்சர். அல்லேலூயா. அதான் சொன்ன அவர் ஆவித்தன்மை உடையவர். அவருடைய பேர் என்னது? பரிசுத்த. வேற யாருக்கு? தேவனை கூட அந்த வார்த்தை அவர் சொன்னா, நான் பரிசுத்தன்னு சொன்னான். இயேசுக்கு நான் பரிசுத்தம் சொன்னார். இவருக்கு பேரு பரிசுத்த. இவர் வந்து ஆவியானவர் நான் பரிசுத்தம் நினைச்சல, சொல்லவே இல்லை. அவர் பேரு பரிசுத்த ஆவியானவர், அவரே தேவன். அல்லேலூயா. உச்சாமச்சர். அல்லேலூயா. அதான் சொன்னார், நான் வரும் உங்களை தேற்றவான் அனுப்பிட்டார். அவர் உங்களோடு கூட இருப்பார், அவர் நடத்துவார், அவர் பாவத்தை கண்டித்து உணர்த்துவார், நியாயத்தை குறித்து அவர் பேசுவார், நீதியை குறித்து பேசுவார், சகல சத்தமும் நடத்துவார். அதிகாரத்தை வேதம் அவரை குறித்து தெளிவாக அவர் செய்ய போகிற 3 ஊழியர்களை குறித்து தெளிவாக நம்ம காண்பித்துக் கொடுக்கலாம். ஒன்று, பிதாவாகிய தேவனே ஆவியானவர். அல்லேலூயா. இரண்டாவது, அந்த ஆவியானவர் யார்? 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 14வது வசனம். 17வது வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி என்கிறோம், அங்கே விடுதலை. கர்த்தரே ஆவியானவர். அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்ட கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல புரிஞ்சுக்கணும், தேவனே ஆவியாக இருக்கிறார், ஆண்டவராகிய இயேசு ஆவியாக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் வேணும் சொல்லுது, அங்க தேவனே ஆவியான தேவனிடத்தில் போய் சொன்ன, ஆவியானவரிடத்தில் போய் சொன்னான். தெளிவான தேவ ஆவியானவர்.
எங்கே எழுதுகிற பவுல் தான் அவர் கர்த்தருடைய ஆவியானவர். அல்லேலூயா. அவரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர். அடுத்த வருஷம் சொல்லுவாங்க, அவர் கர்த்தருடைய சாயலாக, இயேசுடைய சாயலாக நம்மை மாற்றும்படியாக நம்மை மறுரூபப்படுத்துகிறார். அல்லேலூயா. அவருடைய சாயலுக்கு நம்மை அவர் தேவ சாயலுக்கு நம்மை மறுரூபப்படுத்துகிறார். இயேசுடைய சாயலுக்கு அவர் நம்மை மறுரூபப்படுத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ ஆவியானவர் வேற யாரும் இல்லை, அவர் தான் தேவன், அவர் தான் இயேசு. அல்லேலூயா. அவரே ஆவியானவர். அதான் திருப்பதை பிரிக்க முடியும், திருத்ததை எக்காலம் பிரித்தெடுக்க முடியும். அவரே ஆவியானவர். அவரே இந்த உலகத்துல நம்மை நிறைத்து நம்மை நடத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது நமக்குள்ளே வருகிறார்? ஆவியானவர் எப்பொழுது நம்மை ஆளுகை செய்கிறார்? மற்ற சபையாளர்கள் கேட்டான்னு சொல்லுவாங்க, பரிசுத்த ஆவியானவருடைய அடையாளமே அந்நிய பாஷைன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டீங்களா? அந்நிய பாஷை பேசினாதான் ஆவியானுடைய அபிஷேகத்துக்கு அடையாளம் சொல்லுவாங்க. பிரச்சனை. இதனால எனக்கு கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? நீ அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கியா? கேட்கிறாங்களா இல்லையா? நீ அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கியா? இந்த கேள்வி யாருக்கு தான் கேட்கிறாங்க? கேட்கிறாங்க இல்லையா? நீ அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கியா? அதான் நமக்கு ஒரு டவுட் வரும். ஓ, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த உலகத்துல ஒரு பொய்யான ஒரு உபதேசம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கு. என்ன உபதேசம் தெரியுமா? அபிஷேகம் அந்நிய பாஷை பேசினாதான் ஆவியானுடைய அபிஷேகத்தை அடையாளம். ஏன் பைபிள் ஒரு நாளும் அந்நிய பாஷை ஆவியின் அபிஷேகத்தை அடையாளம் என்று காண்பித்துக் கொடுக்கவில்லை. ஏன் பைபிள்? நான் வாசிக்கிற பைபிள், நாம் தியானம் பண்ணுகிற பைபிள், என் கையில் இருக்கிற பைபிள் ஒரு நாளும் அந்நிய பாஷை பேசினாதான் அது ஆவியானுடைய அடையாளம் என்று சொல்லி என்னுடைய வேதம் எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. ஒருவேளை அது மனிதனுடைய உபதேசமாக இருக்கலாம், ஆனால் ஆவியானவர் அப்படி ஒரு உபதேசத்தை வேதத்தை எழுதி வைக்கவில்லை. வேத வாக்கியங்கள் தான் தேவ ஆவியில் நமக்கு அகப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் அப்படிப்பட்ட வார்த்தை பைபிள் அவர் பதிவிடவில்லை. ஆனால் ஒரு ட்ரெண்ட் உண்டு, அபிஷேகம் அந்நிய பாஷை பேசினாதான் ஆவியானுடைய அடையாளம் என்று சொல்ற பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் அதுதான் வசனத்தை எடுத்தான். வசனம் இல்லாம நம்ம எதுவுமே நம்ம பொய்யா நம்ம பேசலாம். வசனம் ஆதாரத்தோட தான் பேசணும். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுங்க, நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் யாரால முத்திரைப்படப்பட்டோம்? யாரால முத்திரைப்படும்? பரிசுத்த ஆவியால் முத்திரைப்படப்பட்டோம். எப்பொழுது? ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு நீங்கள் எப்பொழுது ரட்சிக்கப்பட்டு இயேசுவை முழுமையாக நம்ப ஆரம்பித்தீர்களோ அப்பொழுது ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறார்களே. வசனம் சொல்லுது, பவுல் அதான் எழுதும். அந்நிய பாஷை அடையாளம் சொல்லல, அந்நிய பாஷை பேசினா அபிஷேகத்தில் அடையாளம் சொல்லல. நீங்க எப்பொழுது சத்திய வசன ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்கிறீங்களோ, எப்பொழுது வேத சட்டத்துகளை அர்ப்பணிக்கிறீங்களோ, எப்பொழுது பாவத்தை சேர்த்து நீதிக்கு பிடிக்கிறீங்களோ, எப்பொழுது ரட்சிக்கப்படுகிறீங்களோ, அந்த ரட்சிப்பின் அனுபவத்தோடு ஆண்டவரை மட்டுமே முழுமையாக எப்பொழுது விசுவாசிக்கிறீர்களோ அப்பொழுது ஆவியானவர் உங்களை முத்திரை போடுகிறார். எப்படி? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற முத்திரை தரிப்பிக்கிறார். அதனால யோவான் 1:12 சொன்னார், அவருடைய நாமத்திலே விசுவாசம் சத்திய வசனத்தை கேட்டு அவருடைய நாமத்திலே விசுவாசம் உள்ளவராகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக அவருக்கு அதிகாரம் கொடுக்கிறார். இதைத்தான் பவுலுக்கு எழுதுகிறார். சத்திய வசனத்தை கேட்டு எத்தனை பேர் இயேசுவை விசுவாசிக்கிறோமோ, விசுவாசிக்கிறோம் எழுதுல முதல்ல ரட்சிப்பின் சுவிசேஷம் சத்திய வசனத்தை கேட்டு, அல்லேலூயா, முதல்ல சத்திய வசனத்தை வேத வசனத்தை கேட்டு அந்த வசனத்தை எப்பொழுது நீங்கள் கீழ்ப்படி ஆரம்பிக்கிறீங்களோ, அந்த சத்திய வசனத்தை எப்பொழுது செவி கொடுக்க ஆரம்பிக்கிறோ அப்பொழுது நீங்கள் விசுவாசிகளை மாறுங்க. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக ஒரு அதிகாரத்தை பெற்றுக் கொள்ளுங்க. அந்த அதிகாரம் எப்பொழுது உங்கள் கையில் வருதோ அப்பொழுது
அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புரட்சியாக மீட்கப்படுவார் என்பதற்கு நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் அவருக்கு சொந்தமானவர் யாரு? தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் அவருக்கு. அவர் தேவனுடைய பிள்ளைகள் யாரு? அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவராகி அவரை ஏற்றுக்கொண்ட ஜனம். அவரை ஏற்றுக்கொண்ட ஜனம் எத்தனை பேரோ அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகள். அதான் சொல்ல அவருக்கு சொந்தமானவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள், அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார். தமிழ் ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாக மீட்கப்படுவார் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரம். அப்பதான் சாட்சி. வேதம் காண்பித்து கொடுக்கிறாரு. அப்ப அந்நிய வாசனை என்ன? அந்நிய பாஷை என்பது ஒரு பாராட்டு. ஆவின் வரங்கள் 9. ஆவின் வரங்கள் 9. அந்த 9லே ஒரு வரம் தான் அந்நிய பாஷை வரம். அந்நிய பாஷை பேசுறவன் தேவனோடு பேச. அந்நிய பாஷை நான் குறை சொல்லல. நீங்க அந்நிய பாஷை குறை சொல்ல ஆவியாவுடைய அடையாளத்தோடு தான் பேசுறது. ஆவியான பேச அந்நிய பாஷை நான் குறை சொல்லல. ஏன்னா அந்நிய பாஷை பேச தேவனோடு பேசுகிறான். தேவன் கொடுக்கிற ஒரு பாஷை அந்நிய பாஷை. அது தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு மகிமையான ஒரு மகத்துவமான ஒரு பாஷை. அந்த பாஷை பெற்றுக்கொள்ள சொன்னா அதற்காக தேவ சமூகத்தை காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்காங்க. அது வரங்கள், ஆவின் வரங்களில் ஒன்று. அந்த வரம் செயல்பட வேண்டும். ஆவியார் அபிஷேகம் தான். அந்நிய பாஷை தான் ஆவியாருடைய அடையாளம் அல்ல. ஏற்கனவே நீங்கள் ரட்சிக்கப்பட போது என் ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய சத்திய வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரத்தை பெற்றுக் கொள்ளும் போது ஆவியானவரால் நீங்கள் முத்திரைப்படப்பட்டிருக்க அப்பவே நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வீங்க. அப்பவே அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வீங்க. ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு நான் சாட்சியாக சில காரியங்களை உங்களுக்கு நான் லைக் நான் விரும்புகிறேன். ஒரு 2 வசனம் தான். அப்போஸ்தலர் நடவடிக்கை திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் சொல்லுங்க. சரி, முதல்ல யோவான் 20வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 20:22. அவர்கள் மேல் ஊதி என்ன சொன்னார் இயேசு? பரிசுத்த ஆவியை அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுவேன். அவங்க கலங்கி எடுத்திருக்கிறாங்க. அந்த இடத்துல சமாதானம் உண்டாக்குறாங்க. இயேசு வீட்டில் வந்த பிற்பாடு அந்த அவர் சிஷ்யர் தங்கியிருந்த அந்த அறைக்குள்ள வந்து ஆண்டவர் அவர்களுக்கு பிரியமானவர்களே அவர் சில காரியங்களை போதிக்கிறார். 21வது வசனம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்புவதில் நான் உங்களை அனுப்புகிறேன். பிதா என்னை எப்படி இந்த உலகத்தை அனுப்பினாரோ அதே போல நான் உலகத்தை அனுப்ப போறேன். எதற்காக அனுப்ப போறாரு? நேரத்தில் சொன்னேன், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக. மார்க்கு 3 படிச்சோம் இல்லையா? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக, வியாதிகளை குணமாக்கும்படியாக, பிசாசைப்படி அகப்பட்டு அவரை விடுவிக்கும்படி நான் அவரை அனுப்ப போறேன். அனுப்ப போறேன்னு சொல்லிட்டு ஆண்டவராகிய இயேசு அவர்களை ஊதி பரிசுத்த ஆவியை அப்ப ஆவியானவரை பெற்றுக்கொண்டாங்களே இல்லையா? இயேசு ஆவியானவர் கொடுத்தாரே இல்லையா? பரிசுத்தான பெற்றுக்கொள்ள இயேசு சொன்னாரே இல்லையா? அவர் ஆவியானவர் பெற்றுக்கொண்டாங்களே இல்லையா? பெற்றுக்கொண்டாங்களே இல்லையா? அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. இயேசுவே அவர்களை அபிஷேகம் பண்ணினார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள அவர்களை அபிஷேகம் பண்ணினார். ஆனால் அப்போஸ்தலர் சொன்னாரு, காத்தருங்கள். எதற்காக? வரங்களுக்காக, ஆண்டவர்களை பலப்படுத்தும்படிதான். அபிஷேகம் சொன்னா அபிஷேகம் யார் பண்ணணும்? அதான் ஆண்டவர் சொன்னாரு. பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 1:8 சொல்கிறது, நீங்கள் பலனடைந்து சாட்சியாக நிற்கும்படியா. ஏற்கனவே இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இயேசுவை அனுப்ப பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஊற்றினார். அபிஷேகம் பெற்றுக்கொண்டாங்க. ஆனா இன்னும் அவங்க பலப்படணும். இன்னும் அவங்க பலப்படணும். ஏன்னா வரங்கள் வேணும். இவங்க மூலமாக செயல்படணும். இவங்க மூலமாக பலத்த காரியம் நடப்பிக்கப்பட வேண்டும். அற்புதங்கள் அதிகாரம் நடக்க வேண்டும். அதற்கான வரங்கள், ஆவியின் வரங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
சீஷர் மாத்திரம் விடுதலைக்கல்ல அவர்களுடைய வரங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதற்காகவே இயேசு சொன்னார் காத்திருங்கள். அந்த காத்திருப்பு தான் வரங்களை தரும். அந்த வரங்கள் நம்மை பலப்படுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார். அவர் நம்மை உலகத்துக்கு சாட்சியாக நிறுத்துவார். எனக்கு பிரியமானவங்க, யூடியூப்பை நான் பார்த்து கொண்டிருந்தேன். யூடியூப்ல ஒரு சகோதரி, ஒரு வெளிநாட்டை சார்ந்த சகோதரி, யாரும் இல்ல, அமெரிக்கா தேசத்துல சொன்னோம்ல, ஒரு மனிதனை சுட்டு கொண்டு போட்டான்னு சொன்னோம்ல, சொன்னா இல்லையா சபையில? அந்த மனிதனுடைய மனைவி இறந்து போன அந்த சார்லஸ் என்பவருடைய மனைவி அவங்க சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா? என் கணவனாரை சுட்டு கொண்டவரை நான் மன்னிக்கிறேன். என்ன சொன்னாங்க? என் கணவனாரை சுட்டவரை நான் மன்னிக்கிறேன். இதுதான் ஆவியானுடைய பலன். இதுதான் அவங்க நம்ம நினைச்சோம். நைட் டைம் முழங்கால் போனோம், ஆண்டவரை கொண்டு ஆண்டவர் அழிச்சு ஆண்டவர் அவன் இருக்கப்படாத ஆண்டவர் எனக்கு ரொம்ப எழுதிட்டு ஆண்டவர் எங்க அந்த உலகத்தை இருக்கக்கூடாது, நாசமா போன மண்ணா போன அவன் சந்தத்தை அழிச்சு போன அவன் சந்தத்தை பூமியில் இருக்கக்கூடாது. முழங்கால போட்டு அவன் நினைக்கிற அவன் ஜெபம் பண்ணக்கூடிய மக்களுக்கு பண்ணான். அப்படிப்பட்ட ஜெபத்துக்காக கற்றுக் கொடுக்கிற ஆனாலும் ஜெபம் பண்ணும். அப்படி நடக்கிற ஒரு ஆண்டவர் கொஞ்சம் அவன் நன்மையிலே காதலியா எனக்கு இவ்வளவு துரோகம் வச்சுட்டாங்களே, எனக்கு எப்படி எழுப்பிட்டாங்களே, எனக்கு பார்க்கலையா, உங்க நம்ம இதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்யணும் நம்ம ஜெபம் பண்ணணும். ஏன்னா நம்ம இது பலப்படும். ஆவியானவர் என்ன செய்யல? பலப்படும். அந்த ஸ்துதி ஆவியானவரை பலப்பட்டபடி தான் சாட்சியாக நின்றவன் அவர் அறிவித்தான், என் கணவனாரை கொலை செய்வதை நான் மன்னிக்கிறேன். இது யாருடைய குணம்? இயேசுவுடைய குணம். சிலர் நினைச்சான் தன்னை அறைந்தவரை வந்து சொன்னாரு, பிதாவிகளுக்கு மன்னியும். அதுதான் தேவசாய், அதுதான் தேவனுடைய குணம், அதுதான் ஆவியானவரிடத்திலே கொண்டு வருவான். அதுதான் ஆவியானவருடைய அபிஷேகம். தேவனை கல்லறை மூடுகிற சிலைவான் சொன்னான், ஆண்டவரே தெரியாம மன்னிச்சிருந்து ஆண்டவன் சொன்னான். அதுதான் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை. அதுதான் ஆவியானவருடைய பலப்படுத்தப்படுகிற வாழ்க்கை. என்ன இயேசு சொன்னார், உன்னை துன்பப்படுத்த நினைச்சு ஜெபம் பண்ணு. மத்த 5:40 சொன்னார் இல்லையா? உன்னை சபிக்கிறவனை ஆசீர்வதி, உனக்கு உடம்பு எழுப்புற ஜனங்களை ஜெபம் பண்ணு. நம்ம செய்யறோமா? நம்ம செய்யறோமா? ஏன்னா நம்ம என்ன செய்யல? ஆவியானவரால பலப்படாம தேவ ராஜ்யத்தில் நுழைய அந்த பலன் நமக்கு மற்றவர்களை மன்னித்து நீ ஜெபித்து பாருங்க. உங்க ஜெபத்துக்கு வரணும். அதான் சாட்சியான ஒரு வாழ்க்கை. அதுதான் சாட்சியான வாழ்க்கை. ஏன்னா நான் நேற்று வீட்டில் போய் குரூப்ல போட்டுதான், நீங்க அந்த சாட்சியை கேளுங்க. அந்த பெண்மணி சொன்ன சாட்சியை நீங்க கேளுங்க. ஒரு புரியும் அழுது கொண்டே சொன்ன ஒரு வாழ்க்கை தான். என் கணவன் மதித்துவான ஓகே, இனி அவர் வரப்போவதில்லை. எப்படி என் கணவனாரை சுட்டாரோ அப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போனது என்னுடைய கணவனார். அப்படிப்பட்ட மனிதர் அநேக மனம் திரும்பினார். அப்படிப்பட்ட அநேக மனம் திரும்புகிற நடத்தினார். அந்த சாட்சி அதுதான். ஆனா இப்பொழுதும் என் கணவனார் ஒருவன் சொல்லிக் கொண்டுட்டான், அவனை நான் மன்னிக்கிறேன். இதே வார்த்தை தான் ஆஸ்திரேலியா மிஷனரி அவங்க மனைவி சொன்ன ஒரு காரியம் தான், என் கணவனாரை என் பிள்ளையை எடுத்துக் கொண்டவரை நான் மன்னிக்கிறேன். அதுதான் சாட்சி வாழ்க்கை. அதுதான் ஆவியானவர் பலப்படுத்தப்பட்ட வாழ்க்கை. இந்த காரியம் கர்த்தரை ஆராதிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு வல்லமை, இப்படிப்பட்ட ஒரு பலன் நமக்கு இருக்கணும். அதனால தாவீது சங்கீதம் 66 சொன்னா, அக்கிரம சிந்தை இருக்குமானால் கர்த்தர் நிகழ்ச்சியை சரி கொடுக்க மாட்டான். ஏன்னா மன்னிக்கிற மனப்போக்கம் இல்லை. நமக்கு ரொம்ப எழுதுற காரியங்களை மறக்க நமக்கு முடியல. நமக்கு ரொம்ப சேர்ந்த காரியங்களை மன்னிக்க நமக்கு முடியல. எதுவுமே நம்மளால முடியல. ஆனா ஜெபம் பண்ணணும். ஏன்னா பலப்பட அதான் சொன்னா அக்கிரம எண்ணம், அக்கிரம சிந்தனைகள். நமக்கு ரொம்ப பாவம் செய்த மனிதன் நமக்கு எதிர வந்தாலே போது எதிர்ச்சலை மாறும். தன்னை காட்டி கொடுத்தவனை இயேசுதான் நண்பனை என்று சொல்ல, தன்னை மறைந்தவனை சந்திக்கும் பேசுவன், நீ நாசமா போயிடும், உனக்கு விட செய்தன, நீ இப்படி பண்ண அப்படி பண்ண இயேசு சொல்லல. அவனை தேடி போனான், பேதுரு என்று சொல்லி அழைத்தான். நீ என்னை நேசிக்கிறான்னு கத்துக்கிற தன் அன்பை வெளிப்படுத்தினான். அவனுக்கு எந்த ஒரு குறையும் அவன் சொல்லவே. நீ அப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டு எந்த குறையும் சொல்ல. அவனை கண்டு கத்த மனம் கும்புறவும் இல்லை. பாவி மனசு எப்படி செய்துட்டாங்க.
ஆனா பார்க்கும்போது ஏசு அப்படி பேசுறேன். கேட்டா நீ என்ன நேசிக்கிறான்னு கேட்டா அதான் ஆவியானுடைய அபிஷேகத்துல பார்க்கணும். ஹல்லேலூயா. அது அந்த அளவுக்கு நம்ம பலப்படும். அதுதான் உண்மையான ஆவணம். அதான் பேசுகிறாரு, ஆவியோடும் உண்மையோடும் பிதாவை தொழுது. அதான் உண்மை. மனதில் எந்த ஒரு பாரம் இல்லை, எந்த ஒரு கஷ்டம் இல்லை, எந்த ஒரு வேதனை இல்லை, எந்த ஒரு குழப்பம் இல்லை. எல்லாம் எனக்கு அறிந்து கொண்டது. தூய உள்ளத்தோடு சுத்த இருதயத்தோடு நான் கர்த்தரை ஆராதிக்கிறவனாக மாற முடியும். அந்த இருதயத்தை தருகிறவர் ஆவியானவர் ஒருவர் மாத்திரமே. அந்த அபிஷேகம் அந்த காலத்துல அபிஷேகம், அதான் அபிஷேகனுடைய அடையாளம். அதுதான் வரங்களுடைய அடையாளம். அந்த வரம் நம்மை பலப்படுத்தும், அந்த வரம் நம்மை ஸ்திரமாக்கும், அந்த வரம் நம்மை பலப்படுத்த சாட்சி உள்ளவர்களை மாற்றும். எனவே தான் அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும். அதனால மோசே 3 நாள் பிரயாணம், 3 நாள் பிரயாணம் பண்ணணும். அந்த 3 நாள் அனுபவங்கள் வாழ்க்கையில வரணும். அதற்கு பிற்பாடு கர்த்தர் சொல்லுவாரு, அதன்படி என்ன செய்யணும், நாங்கள் தரிசனம். இன்னும் நம்ம அந்த ஆவியானவர் வந்து வர நாட்கள் நம்ம தியானிக்கும்படியாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆவியானுடைய கிரியை இந்த உலகத்துல அபிஷேகத்தை ஆவியானவர் என்னென்ன கிரியை நடப்பிக்கிறார், வேதம் நமக்கு என்ன காண்பித்துக் கொடுக்கிறது, வருகிற வாரத்திற்கு நாம் தியானிக்கிறார்கள். எனவே பிரியமானவர்களே, அந்த ஆவியானவரை பலப்படும்படியாக, அந்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கும்படியாக, அந்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தும்படியாக, அந்த ஆவியானவரை சாட்சியை நிறுத்தும்படியாக ஒவ்வொரு நாளும் பிதாவுடைய மாதப்பிள்ளை நீங்களும் நானும் காத்திருக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். நேரம் கிடைக்கும் நம்முடைய சபையை காத்திருக்கணும் அந்த பலனுக்காக. அதுதான் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை. அந்த சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ தேவ சபையை காத்திருக்கணும். எல்லாத்தையும் காத்திருக்கணும். ஆனா அபிஷேகத்தை மட்டும் நம்ம காத்திருக்க மாட்டோம். எல்லாத்தையும் காத்திருக்கோம், அபிஷேகத்தை மட்டும் காத்திருக்க மாட்டோம். அதுதான் நம்ம செய்கிற மகாபெரிய தப்பு. அப்படி இல்லை. அந்த அபிஷேகத்தை தர அந்த ஆவியான இயேசு சொன்னாரு, உங்களோடு கூட இருக்கும்படி ஒரு தேற்றவானை அனுப்பி தர வேண்டும் சொன்னாரு. அந்த தேற்றவானை பெற்றுக்கொள்ளும்படியாக, அந்த தேற்றவானை நம்மை பலப்படுத்தும்படியாக, அந்த தேற்றவானை நம்மை சாட்சியை நிறுத்தும்படியாக அந்த சமத்தை அர்ப்பணித்து நினைச்சிடமா கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம்.